3 டேஸாக வெதர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செடியெல்லாம் வெளியில் எடுத்து வைக்க, அப்புறம் உள்ளே எடுத்து வைக்க, வெளியில் எடுத்து வைக்க, உள்ளே எடுத்து வைக்க, அப்படியே தான் போயிட்டு இருந்தது. சரி, இன்றைக்கி ஈவினிங் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் ஆகுது வெதர் அப்படிங்கிறனால எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்ருக்கிறேன். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த கருவேப்பிலை செடி உள்ளே இருந்தது இல்லையா, அதை வந்து தூக்கி இந்த பக்கம் வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா மார்னிங் வெயில் கொஞ்சம் படும். ஸோ நம்ம வந்துட்டு வின்டர் டைமில் கூட அந்த டோர்லேருந்து வெயில் படுற மாதிரி இருக்கும்ல, சரி கொஞ்சம் நல்லா வந்து தெரியுன்றதுக்காக அங்கே வச்சுருக்கிறேன். மற்ற செடிங்களை இந்த சைடு வச்சாச்சுங்க. வச்சுட்டு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் ஒரு 6க்கு மேலே தான் வந்து கிளம்பணும். வெயில் மாலையிலே அப்படிங்கிற மாதிரி வெயில் வந்து அப்படியே கண்ணுக்கு நேரம் அடிச்சிட்டு இருந்துச்சு காரில் போகும்போது. ஃபஸ்ட்டு இந்தியன் கிராசரிஸ் போயிருந்தோம். அங்கே திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு, கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா வந்தோம். கருவாடு இல்லாமல் நம்மளுக்கு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கருவாடு முக்கியம்ப்பா அப்படின்ட்டு கருவாடை எடுத்து போட்டுட்டு வந்து மாவு இல்லாத காரணத்தினால் இன்றைக்கி வந்து ஆபத்தில் கை கொடுப்பவனே கோதுமை தோசை அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசையை ஊற்றி முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்